ரதிய காடுப்படியில் இன்றைக்கி கிராமத்து சத்து உருண்டைன்னு இதை சொல்லிக்கலாம்ப்பா. அப்புறம் கிராமத்தில் இந்த நெஞ்சு வலிக்கெல்லாம் எங்கள் தாத்தா வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பனை மரம் நிறையா வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில், தாத்தா வீட்டு தோட்டத்தில் அந்த மரத்தில் ஏறி நம்ம பாலைன்ட்டு பனை பூ வரும், அதை சீவி விட்டு பதநீர் இறக்குவாங்க. அதுக்கு வந்து அவ்வளோ ஹைட்டாக இருக்கும் பனை மரம். அதில் ஏறுறவங்களுக்கு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. அது வந்து ஒரு கிராமத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்து பாட்டி வீட்டில் ஒரு வாரமாக அவங்களுக்கு வீடு கொடுத்து உட்கார வச்சு இந்த பனை ஃபுல்லாக இந்த ஒரு 6 மாதமாக அந்த கருப்பட்டி செய்கிற வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. அவங்க வாரத்தில் 2 நாள் 3 நாளைக்கு இந்த நெஞ்ச மாவை இடி மாவை இடித்து பிடிச்சி சாப்பிடுவாங்க. இது அக்கா இன்றைக்கி அதை வந்து உங்களுக்கு நம்ம மிக்சியில் தான் அரைச்சி வச்சுருக்க மாவை இது எப்படி செய்வோன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ கருப்பு தோல் உளுந்து நல்லா கழுவிட்டு அக்கா 1 டே ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து அவிச்சு வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் விசில் வச்சு தான் அவிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துப்போம். அங்கே வந்து ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க, உரலில் இந்த உளுந்து வேக வச்ச உளுந்தை போட்டு உரல்லே இடிச்சிருவாங்க. நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அக்கா கொஞ்சம் நல்லா நைஸாக சுற்றணும்னு இல்லை, குறப்பாக சுற்றிக்கலாம். இதை சுற்றிட்டு வந்துடுறேன். 2 தடவையாக சுற்றணும். அந்த உளுந்து 2 தடவை வரும். இப்போ இந்த அளவுக்கு சுற்றிக்கோங்க, போதும். இடித்தாலும் இப்படி தான் வரும். இந்த அளவு சுற்றிக்கிட்டால் போதும். இன்னொரு ஷிஃப்ட்டையும் அக்கா போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ அவ்வளோதான். அக்கா 2 ஷிஃப்ட்டும் போட்டு நல்லா அரைச்சி வலித்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா, அக்கா வந்து வீட்டிலே 2 மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டு வீட்டிலேயே மிக்சியில் அதையும் அரைச்சி மாவாக்கி வச்சுருக்கிறேன். நல்லா அது கொஞ்சம் குறப்பான மாவு, புட்டு மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் இந்த உருண்டை. இதுக்கு பேர் நெஞ்சு மாவு உருண்டை. இது வந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்தில் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இன்னும் இருக்குது. பனை ஏறுறவங்க வாரத்தில் 2-3 நாள் இது சாப்பிட்டா நெஞ்சு நல்லா பலப்படுமா. அந்த பனை மரத்தில் அந்த நெஞ்சை வச்சு உரசி தான் ஏறி மேலே வரைக்கும் போவாங்க. அந்த நெஞ்சு வலிலாம் வராமல் வீக் ஆகாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. இது எங்கள் பாட்டி செஞ்சு கொடுக்குற டிஷ்ஷு. அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் குடும்பமாக கூட்டிகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஒருத்தவங்களை மட்டும் வேலைக்கு கூட்டு வராமல் அவங்க குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்து பிள்ளைங்க, மருமக பிள்ளைங்களோடு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஒரு வீடு கொடுத்து உட்கார வச்சு 6 மந்தில் அந்த கருப்பட்டி பாலையை சீவி பதநீரை காய்ச்சி கருப்பட்டி செஞ்சு எல்லாம் தந்துட்டு போவாங்க. அந்த சீசன் முடியும் தான் அவங்க ஊரை விட்டு கிளம்பி போவாங்க. அந்த மாதிரி எங்கள் தாத்தா வீட்டில் எப்போவும் வருஷம் வைப்பாங்க. அப்போ இந்த சாப்பாடு தான் மெயினாக இருக்கும், இந்த உருண்டை. இதை இப்போ நம்ம செய்வோம். அந்த பச்சரிசி மாவாக்கா எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் அக்கா 1/2 கிலோ மாவு இருக்கும். இப்போ இந்த உளுந்து அரைச்சது கூட நம்ம என்ன போட போகிறோன்னா, பாட்டி ஏலக்காய் பொடி சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நான் சேர்க்குறேன் கொஞ்சம் வாசனைக்கு. ஆனால் மெயினாக பாட்டி வீட்டில் சேர்க்குறது என்னென்னா இந்த சுக்கு பொடி. இந்த சுக்கை பொடி பண்ணி கண்டிப்பாக போடுவாங்க. அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த உருண்டைக்கு சுக்கு பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி நம்ம ஆப்ஷன் தான். அக்கா ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துருக்குறேன். இதில் வந்து நம்ம 1 கப் அளவு வெல்லம் தூள் போட்டுக்கலாம். அப்போது 200 கிராம் தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். அச்சு வெல்லமோ வெல்லமோ. அங்கே கிராமத்துலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பட்டியை போடுவாங்க. போட்டுட்டு இப்போ இந்த பச்சரிசி மாவடுத்து இதை நல்லா பசனி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பாருங்கள் மாவு, இதையும் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஸ்வீட் வந்து இப்போ அப்போல்லாம் அந்த காலத்தில் அப்போ நான் சின்னதாக இருக்கும்போது பாட்டி இப்படி செஞ்சு கொடுக்கும்போதெல்லாம் யாருக்கும் சுகர்னு கேள்வியே படல. அதனால் நல்லா கருப்பட்டி இடித்து தான் போடுவாங்க. அப்படி போடும்போது நிறையவே போட்டு செய்வாங்க. நம்ம இப்போ சுகர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெல்லமோ அச்சு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இனிப்பு தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. இது நம்ம மிக்ஸ் பண்ண இப்படி கொலன்னு இருக்கக்கூடாது. அந்த அளவு நம்ம மாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும்போது தான் நம்ம உருண்டை பிடிக்க நல்லாயிருக்கும். இப்போ அக்கா ஸ்வீட்டு, சுக்கு, ஏலக்காய் தூள், சுக்கு பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை என்ன பண்ணணும், இனிமேல் அந்த ஒயிட் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பரட்டி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எங்கள் பாட்டி பிடிக்கிறதெல்லாம் ஒரு உருண்டையே 1/2 கிலோ இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சி வைப்பாங்க. ஏன்னா பெரியவங்க சாப்பிட்றது எல்லாமே. அவங்களாம் அதை சாப்பிட்டு கருப்பட்டி காஃபி பால் ஊற்றாமல் குடிச்சிருவாங்க. பால் ஊற்றாமல் கருப்பட்டி காஃபி போடுவாங்க. பாலே கிடையாது, பால் இல்லாத கருப்பட்டி காஃபி போட்டு இந்த ஒரு உருண்டை சாப்பிடுவாங்கப்பா. அவ்வளோ ஹெல்த்தியாக. இப்போ நான் ஆசையாக இருந்துச்சு, அதனால் வீட்டில் ரெடி பண்ணலான்னு சொல்லி
பாட்டி மாதிரியே பண்ணுவோன்னு சொல்லி இந்த மாதிரி மாவு பரட்டி எடுத்துடணும். எல்லாம் இப்போ நம்ம எல்லாத்துலேயும் சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்வீட்டெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள் மாவு பரட்டி கையில் ஒட்டாமல் வரும். அது எதுக்கு மாவு பரட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் பாட்டி இப்படி பரட்டி தான் உருண்டை பண்ணி வச்சுருவாங்க. இது வந்து கிராமத்தில் பிடிக்கும்போது நெக்ஸ்ட்டு அப்போ ஃப்ரிட்ஜு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அடுத்த நாளைக்கும் நல்லா இருக்கும். அது எங்கள் பாட்டியுடைய கை ராசியா என்னன்னு தெரியாது. இப்போ எனக்கெலாம் அடுத்த நாள் இருக்குமா என்னென்னு தெரில. அடுத்த நாள் வரைக்கும் பாட்டி பிடிச்சாங்கன்னா இருக்கும். இது எல்லா உருண்டையும் பிடிச்சிடுறேன் அக்கா. அவ்வளோதான். நெஞ்சு மாவு உருண்டை. அப்புறமா இதுக்கு சத்து மாவு உருண்டைன்னு நம்ம இப்போ சொல்லிக்கலாம். அப்போ வந்து ஈரக்கொலை மாவு, அப்போ வந்து நெஞ்சை வந்து ஈரக்கொலைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஈரக்கொலை மாவு நெஞ்சு மாவுன்னு சொல்லிக்கலாம். இதில் கருப்பு உளுந்து சேர்ந்துருக்கனால ரொம்ப 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 சத்து. கருப்பு அரிசின்னு சொல்லுவாங்க. சிகப்பு அரிசியில் தான் மாவு இடிப்பாங்க, இடித்து செய்கிறது. அதனால் ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்கும்ப்பா. அந்த காலத்தில் இதை விட டபுள் மடங்கு பிடிப்பாங்க பாட்டி. இந்த உருண்டை எவ்வளோ பெருசாக பிடிச்சிருக்கிறேன், இதை விட டபுள் மடங்கு பிடிப்பாங்க. இதெல்லாம் சும்மா குட்டி உருண்டை. ஒருத்தவங்களுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டு கருப்பட்டி காப்பி இது இல்லாமல் பால் இல்லாமல் குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு தான் பனை ஏறுறதுக்கு போவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இந்த புதுசாக இந்த உருண்டை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்றாங்களா என்னன்னு சொல்லி. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தி. செஞ்சு பாருங்கள். ஆனால் தயவுசெய்து வெளியே அரிசி மாவு வாங்க செய்யணும்னு நினைக்காதீங்க. டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும். வீட்டில் தான் அரிசி இடிக்க முடியலனாலும் நம்ம மிக்சியில் அரைச்சி, இதை விட இந்த சிகப்பரிசி ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி செஞ்சு பாருங்கள். சூப்பர் தான். தேங்க்யூ.